பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 56வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். இதில் நாம் நிறுத்தல் குறியீடுகள், ஸ்டாப்பிங் சைன்ஸ், எப்படி நிறுத்தணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம்ல. எங்கெல்லாம் நிறுத்தலாம், எங்க நிறுத்தக்கூடாது, எங்க நிறுத்துவது அவசியம், எங்க நிறுத்துவது சிறந்தது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு சிம்பிள்ஸ் சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அல்குரான்ல. அது என்னென்ன சயின்ஸ் சிம்பிள்ஸ் இருக்கு, அதில் அங்கே நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரி, நிறுத்தல் குறியீடு எப்படி நம்ம வண்டி ஓட்டும் போது ஸ்டாப் ஹியர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டாப் இருக்கு, சிக்னல் இருக்கு, ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. அந்த மாதிரி ஈவன் ஸ்பீட் லிமிட்ஸ் வரைக்குமே சொல்றது எல்லாமே நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து, அதாவது விபத்து ஏற்படுத்தாமல் நம்ம முறையா ஓட்டணுங்கிறதுக்கு தான் அது. அதே மாதிரி குரான்ல விபத்துனா என்ன, பொருள் சிதைவு ஏற்படுத்துவது. அந்த சிதைவு ஏற்படாமல் ஓதுவதற்காக அறிஞர் பெருமக்கள் இதை வந்து நம்மளுக்கு ஒரு சில குறியீடுகளை கொடுத்து இங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்தாதீங்க, இங்க தொடருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். குரானை ஒருத்தர் நல்லா 100% புரிஞ்சு ஓதுனாருன்னா இந்த சயின்ஸே தேவையில்லை. அவரே நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார், நிறுத்தக்கூடாது நிறுத்த மாட்டாரு. அதெல்லாம் புரிஞ்சு ஓதலாம். புரிஞ்சு ஓதுறது தெரியும். எல்லாருமே நீ புரிஞ்சு ஓதுறது இல்லை. ஒரு ஏரியாக்காரங்களுக்கு அந்த ஏரியாவில் அத்துப்படியா இருக்கவங்களுக்கு போர்ட்ஸ் தேவையில்லை. எப்படி போனா எந்த ஏரியா வரும், ரைட் எடுத்தா ஏர்போர்ட்டா, லெஃப்ட் எடுத்தா நுங்கம்பாக்கமா அப்படிங்கிறது அதில் அத்துப்படியா இருக்கவங்க தேவையில்லை. புதுசாக வந்தவங்களுக்கு போர்டை பார்த்து பார்த்தா போகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம குரானை புரியாமல் பெரும்பாலும் ஓதுறதுனால சரி கரெக்டான இடத்துல நிறுத்துவோம், நிறுத்தக்கூடாத இடத்துல நிறுத்த வேண்டாங்கிறதுக்காக இது போன்ற ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி செய்யப்பட்டு அது நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா மீம். மீம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு சிம்பிளா சொல்லுவோம், மஸ்ட். மீம் மஸ்ட் ஸ்டாப். ஓகேங்களா, லாசிம் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மீம். லாசிமா கட்டாயமா நிறுத்தணும்னு அர்த்தம். நிறுத்தாம சேர்த்து ஓதுனீங்கன்னா பொருள் சிதைவு ஏற்பட்டுவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூரா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆயத்து இருக்கு பாத்தீங்களா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் லகத் சமிஅல்லாஹு கௌலல் லதீன காலூ இன்னல்லாஹ ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா சனக்துபு மா காலூ என்று நம்ம என்ன செய்யணும், நிறுத்தி தான் எடுக்க வேண்டும். நிறுத்தாம, அதாவது இன்னல்லாஹ ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா சனக்துபு மா காலூ என்று சேர்த்து ஓதிவிட்டால் பொருள்ல சிதைவு ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் ஏழை, நாங்கள் தான் பணக்காரர்கள் என்று சொன்னவருடைய கூற்றை அல்லாஹ் கேட்டு விட்டான் அப்படின்னு நிறுத்திட்டு அவர்கள் கூறியது எல்லாம் நாம் பதிவு செய்கிறோம், எழுதி வைத்திருக்கிறோம் அடுத்த சென்டென்ஸை சொல்லணும். அதை விட்டுட்டு அல்லாஹ் ஏழை, நாங்கள் எல்லாம் பணக்காரர்கள், மேலும் அவர்கள் கூறியதை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னதை அல்லாஹ் கேட்டு விட்டான் ஆயிரும். அப்படி இங்கே அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது அல்லாஹ் எழுதி வைக்கிறங்கிற செகண்ட் சென்டென்ஸா சொல்றான். அதை நம்ம இதோட சேர்த்துட்டோம்னா அவர்களே அதையும் சொல்ற மாதிரி ஆயிரும். நாம் எழுதி வைக்கிறோம்ங்கிறது அவர்களே சொன்ன மாதிரி ஆயிரும். இது யூதர்கள் விஷயத்துல அல்லாஹ் சொல்றான். எனவே அங்க நிறுத்துறதான் பொருத்தம் என்ற அடிப்படையில் அந்த இடத்துல ஒரு வக்ஃப் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளுடைய இண்டோ பாக் குரான், அதாவது மஜிதி முஸ்ஹஃப்ங்கிறதுலையும் நம்ம இப்படி பார்க்கலாம். அது போன்ற உஸ்மானி குரான் சொல்றமே, அதாவது மதீனா முஸ்ஹஃப்ங்கிற சொல்லணும், அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மீம் என்பது போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே நிறுத்துறது தான் சரி, நிறுத்தி தான் ஓத வேண்டும், சேர்த்து ஓதக்கூடாது. ஒருவேளை நம்ம சேர்த்து ஓதிட்டோம்னா மீமை பார்த்துட்டோம்னா திரும்ப அந்த இடத்துல எடுக்கணும், சனக்து மா காலூன்னு எடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி லாம் அலிஃப் இருக்கும். லாம் அலிஃப் என்பது வசனத்துடைய இறுதியில் இருந்ததுன்னா நிறுத்தவும் செய்யலாம், நிறுத்தாமலும் ஓதலாம். லாம் அலிஃப் இல்லாம வெறும் வட்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள்ங்கிறத சஹாபாக்கள் சொல்றாங்கல்ல. அந்த அடிப்படையில் ஒரு வசனத்திலையும் நிறுத்தி ஓதுவதுதான் சிறந்தது. ஓகேங்களா, ஃபார் சின்ன சூரா இருந்தா கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இப்படி நிறுத்தி நிறுத்தி ஓதுறத ரசூலோட சொன்னா முழு குரானையுமே சின்ன சூறாவா இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் நிறுத்தி நிறுத்தி ஓதுவது சிறந்தது. அதுல லாம் அலிஃப் இருந்ததுன்னா சேர்த்து ஓதுவது அனுமதிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று லாம் அலிஃப் இருக்கும் பட்சத்தில் நம்ம சேர்த்து ஓதிக்கலாம். லாம் அலிஃப் இல்லாத இடத்துல சேர்த்து ஓதினாலும் தப்பு இல்லை, சிறந்ததல்ல. லாம் அலிஃப் இருக்கும் போது தாராளமா சேர்த்து ஓதிக்கலாம். லாம் அலிஃப் இல்லைன்னா நிறுத்துறதே சிறந்தது. இதுவே அங்க மீம் இருந்துச்சுன்னா சேர்த்து ஓதக்கூடாது. புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. அடுத்த குறியீடு சக்தா, அதை ஷார்ட் ஃபார்மா சீன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய இண்டோ பார்க்க பொறுத்த வரைக்கும் சக்தான்னு எழுதப்பட்டிருக்கும். மஜிதி முஸ்ஹஃப்ல வந்து சீன்னு ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் மதீனா முஸ்ஹஃப்ல, உஸ்மானி குரான்ல வந்து சீன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. எனவே அதை நம்ம சக்தான்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 2 ஹரக்கத் அளவுக்கு வந்து நம்ம மூச்சு விடாம நிறுத்தணுங்கிறாங்க. ஒரு ஹரக்கா அளவுக்கு ஓகே, 2 ஹரக்கா, ஒரு செகண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மூச்சையை விடாம நிறுத்தி ஓதும் போது இதுல ஒரு அழகிய ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். பேசிட்டே இருக்கும்போது அப்படி டக்குன்னு ஸ்பீச்சை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரோட கான்சென்ட்ரேஷனை கொண்டு வந்துட்டு
அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு டீச்சரோ ஒரு ஸ்பீக்கரோ அது சொல்லும் போது அதை ஒரு என்ன வரும், ஃபோக்கஸ் கிடைக்கும், அல்லது எல்லாருடைய ஒரு கவனத்தையுமே ஈர்க்கப்படுது. அந்த மாதிரி குர்ஆன் ஓதும் சில இடங்கள்ல அப்படி மூச்சு விடாம நிறுத்தி ஓதும் போது அங்க ஒரு அழகு கிடைக்கிறது, அங்க ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கிறது. மேலும் கேட்கப்படும், மந்திரிப்பவர் உண்டா? அப்போ கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? மந்திரிப்பவர் இருக்கிறாரா? ஓதி பார்க்குறவங்க யாரா இருக்கிறாங்களோ, அதாவது ரூஹு பிரிய போகும்போது என்ன ஓதி பார்த்தாலும் என்ன மந்திரிச்சாலும் என்ன மருத்துவம் செஞ்சாலும் பிழைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தவணை வந்துருச்சுன்னா. அப்போ வகீலமன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நிறுத்தி ஓதுறது என்பது, மூச்சு விடாமல் நிறுத்தி ஓதுறது என்பது ஒரு அழகு. மூச்சு விட்டுட்டா தப்பா, அதாவது அந்த பெர்ஃபெக்டான முறையில நம்ம அதை பேணலை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால பொருள் சிதைவு ஏற்பட்டுறாது. சேர்த்து ஓதுறனாலே பொருள் சிதைவு ஏற்பட்டுறாது. வகீல மர்ராப் இதுல இதுதான் எப்படி சட்டம் செகண்ட் பேர் ரா இதுதான் செய்யணும். அந்த அடிப்படையில் சற்று வேகமா ஓதிட்டு போறவங்க ஒரு ஃப்ளோல வகீல மர்ராப் அப்படின்னு டக்கு டக்கு ஓதிட்டு போனாங்கன்னா பெரிய தப்புலாம் கிடையாது. பட் ஒரு பியூட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கல. ஒரு அழகா சொல்ல வேண்டியது அவங்க அழகா சொல்லாம அதான் சொல்லுவாங்க புஷ்ஷுன்னு ஆக்கிட்டியே அப்படின்னு அவங்க இந்த வசனத்தை கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை விட தப்பு கிடையாது. சரி, ஓகே. அடுத்து வக்ஃபாங்கிறது இருக்குது. பெரும்பாலும் இது நம்மளுடைய இண்டோ பார்க்க முடியும். இது சக்தா மாதிரி தான், அதை விடவுமே நல்லா நிறுத்தி ஓதணும் அப்படிங்கிறத சில ஸ்காலர்ஸ் அது வலியுறுத்துறாங்க. அந்த அடிப்படையில வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா أنت مولانا فانصرنا على القوم الكافرين அப்படின்னு ஓதும்போது இதுல ஒரு அழகு கிடைக்குது. மற்ற நீங்க மதீனா குர்ஆன்ல பாருங்க. சரிங்களா, நம்ம பொதுவா உஸ்மானி குர்ஆன் சொல்லி பழகிட்டோம். உஸ்மானி குர்ஆன்ங்கிறது தான் இண்டோ பாக் குர்ஆனும் சரி மதீனா குர்ஆனும் சரி. கரெக்டா சொல்லணும்னா நம்மளோட ரூல்டு குர்ஆன் மஜிதி முஸ்ஹஃப்னு சொல்லணும். அன்ரூல்டு குர்ஆன், அதாவது மதீனால பிரிண்ட் ஆகக்கூடிய அந்த அன்ரூல்டு குர்ஆனை நம்ம உஸ்மானி குர்ஆன் சொல்றோமே, அது என்ன சொல்லணும்னா மதனி முஸ்ஹஃப்னு சொல்லணும், மதீனா முஸ்ஹஃப்னு சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபா இருக்காது. அப்ப நம்ம நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இதெல்லாம் பாருங்க, மேண்டட்டரியான இடத்துல ரெண்டுலயுமே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு அழகுபடுத்துறதுக்காக சிலருடைய கருத்தின்படி இங்க நிறுத்துறது சிறந்ததுங்கிறாங்க. பட் இந்த ஸ்காலர்ஸ் சேர்த்து ஓதுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதனால சேர்த்து ஓதலாம். வர்ஹம்னால மட்டும் நிறுத்துறது சிறந்ததுங்கிற அடிப்படையில் நிறுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஜீன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேல சுவாதுலாம் யா சிலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க சேர்த்துக்கிறதே சிறந்தது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ராப்பராகவே படிக்க தான் போறோம். அப்புறம் இந்த 3 டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க முஆயனாக்கா. சரிங்களா, இந்த 3 புள்ளிகள் இருக்குது. இது ஜோடி ஜோடியா தான் வரும். இது பக்கத்துல வரும். சில நேரத்தில் கொஞ்சம் தள்ளியும் வரும். ஒன்றில் நிறுத்தணும், ஒன்றில் நிறுத்தக்கூடாது. இதுல நிறுத்திங்கன்னா அதுல நிறுத்த மாட்டீங்க, அதுல நிறுத்திங்கன்னா இதுல நிறுத்த மாட்டீங்க. நீங்க உஸ்மானிலையும் பார்க்கலாம். உஸ்மானி சொல்லி பல எனக்கு தான் வருது. நீங்க இண்டோ பாக் மஜிதிலையும் பார்க்கலாம், மதீனா முஸ்ஹஃப்லையும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் ரெண்டாவதுல நிறுத்தணும். அல்லது ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் என்றும் ஓதலாம். இங்க நிறுத்தலாம், அங்க நிறுத்தாதீங்க, அங்க நிறுத்தலாம், இங்க நிறுத்தாதீங்க. ஆனா என்ன செஞ்சிடாதீங்க, 2 இடத்துல நிறுத்திடாதீங்க, அல்லது 2 இடத்துல சேர்த்து ஓதிடாதீங்க. ஓகேங்களா, அதான் இங்க நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயம். குர்ஆன்ல அது நிறைய இருக்கு. ஓகே, அப்புறம் இது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இண்டோ பாக் என்று சொல்லக்கூடிய மஜிதி முஸ்ஹஃப்ல தான் இது இருக்கும். ஓகேங்களா, இங்க நிறுத்துறது சிறந்தது. நிறுத்தாம போனா பொருள் செதஞ்சிராது. ஆனாலும் கொஞ்சம் நிறுத்தி பேசேன், கொஞ்சம் மெல்ல பேசேன் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயம் இது. அதனால இங்க நிறுத்தி நிறுத்தி ஓதுவது சிறந்தது. பேசுறதுனால தப்பு இல்லை, ஓதுறதுங்கிறது அல்லாட்ட பேசுறது தான். பேசும்போது எப்படி பேசணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. கடன்னு பேசுனா ஏன் உளர்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாட்ட பேசுவோம், அழகா பேசணும், நிறுத்துற இடத்துல நிறுத்தணும், சேர்க்கிற இடத்துல சேர்க்கறதுக்கான அந்த ரூல்ஸ். அப்போ இந்த இடத்துல நிறுத்துறது சிறந்தது. யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன் என்று சொல்லும்போது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். நம்ம மதீனா குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் மதீனா முஸ்ஹஃப்ல ஜீன் கொடுத்துருக்காங்க. ஜாயிஸ், நீங்க நிறுத்தலாம், சேர்த்து ஓதலாம். ஏன்னா இங்க சேர்த்து ஓதுறதுனால பொருள் சிதைந்துராது, சேர்த்து ஓதிக்கலாம். யுதில்லு பிஹி கஸீரா வ யஹ்தி பிஹி கஸீரா வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன் என்றும் ஓதலாம். கிஃப் என்றால் நில்லுன்னு அர்த்தம். அரபி மொழியில கிஃப்னா ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிஃப் சிம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அங்க நிறுத்துறது சிறந்தது. இதுவும் நீங்க மஜிதி முஸ்ஹஃப்ல அதிகமா பார்ப்பீங்க, அங்க நிறுத்துறது சிறந்தது. உஸ்மானி குர்ஆன்ல பாத்தீங்கன்னா மதீனா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சிலா போட்டிருக்காங்க, சேர்த்து ஓதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல பொருள் சிதஞ்சிராது, நிறுத்தினா ஒரு ஸ்டாப்பிங்கா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இது நிறுத்துவது சிறந்தது. உலைக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ்
وَأُولَٰئِكَ هُمُ الْمُهْتَدُونَ. இப்போ நிறுத்துறது சிறந்தது, சேர்த்து ஓதிக்கலாம். وَرَحْمَةٌ وَأُولَٰئِكَ هُمُ الْمُهْتَدُونَ என்றும் ஓதலாம், சேர்த்தும் ஓதலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன் வருதுன்னா தவறு இல்லை, சேர்க்கறதுல நிறுத்தல தவறு இல்லைங்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷன் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. பட் அவசியமான இடங்கள்ல 2 ஆப்ஷன் வராது. நிறுத்தணுங்கிறதுல உறுதியா நிறுத்தியே ஆகணுங்கிறதுல பாத்தீங்கன்னா மதீனா குர்ஆன்லயும் சரி மஜீதி குர்ஆன்லயும் சரி அந்த ஸ்டாப்பிங் சைன் போட்டு தான் இருப்பாங்க. ஜீம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா, ஜீம் அப்படிங்கறத வந்து நம்ம நிறுத்தவும் செய்யலாம், சேர்த்தும் ஓதலாம். அரபிக்ல வந்து ஜாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், சிம்பிளா சாய்ஸ், தட்ஸ் யுவர் சாய்ஸ். You can stop, either you can stop or you can continue, that's your choice, your wish. இல்ல يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. இப்படி நம்ம கொஞ்சம் ஸ்பீடா ஓதுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஓதிக்கலாம். ஸ்லோவா பொலைட்டா நம்ம ஓதிட்டு இருக்கும்போது يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. அப்படி ஸ்லோவா ஓதும்போது நிறுத்திக்கிங்க, நல்லா இருக்கும். லாம் அலிஃப் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆயத்தினுடைய பினிஷிங்ல லாம் அலிஃப் இல்லைன்னா நிறுத்துறது ரெக்கமெண்டட். லாம் அலிஃப் இருக்குதுன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம், நிறுத்தவும் செய்யலாம் அல்லது சேர்த்து ஓதலாம். அந்த அடிப்படையில் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவோட முதல் 3 வசனங்கள் பெரும்பான்மையான காரிகளால் சேர்த்து ஓதப்படுகிறது. ஏன்னா அது சேர்த்து ஓதுறதுனால எந்த தவறு இல்லை. அது 3மே ஒரே கருத்து அப்படியே கொண்டு வரக்கூடிய வசனம் தான். அதனுடைய புகழ்ச்சி அப்படியே தொடர்ந்து போகக்கூடியதான். அதனால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று சேர்த்து ஓதலாம், நிறுத்தியும் ஓதலாம். இந்த காஃப்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காஃப், சாது, சிலா, ஜா இங்கெல்லாம் வந்து நிறுத்தாமலே ஓதிடுங்க. நீங்க நிறுத்துறதோட நிறுத்தாம ஓதுறதே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆயத்து பினிஷிங்கா இருந்தா நீங்க ஆயத்து பினிஷிங் அடிப்படையில் நிறுத்துவீங்க, அல்லது இந்த சிம்பிளை வச்சு நிறுத்தாம கூட நீங்க ஃப்ளோவா உங்களுக்கு ஓத தெரிஞ்சா நீங்க கண்டினியூ பண்ணி ஓதலாம். ஓகேங்களா? இதை நீங்க பாத்துக்கோங்க. குர்ஆன்ல பல இடங்கள்ல இது வருது, நோட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து இந்த செஷன்ல நீங்க உட்கார்ந்ததோடலாம் மனப்பாடம் பண்ணிட முடியாது. சில விஷயங்கள் உட்கார்ந்ததோடவே ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த செஷன் நீங்க திரும்ப மீள் பார்வை பண்ணணும், அல்லது இந்த பிடிஎஃப் அனுப்பப்பட்ட பிறகு எதுக்கு என்ன சொன்னாங்க, ஓகே இங்க நிறுத்தணும், இங்க நிறுத்தக்கூடாது, இங்க நிறுத்துறது சிறந்தது, இங்க தொடர்வது சிறந்ததுலாம் நீங்க பின்னாடி தான் மைண்ட் செட் பண்ணணும். ஓகே, ஜா இதை பத்தி நான் சொன்னோம்ல. அப்ப ஜாக்கான எக்ஸாம்பிள், காஃப் ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாக்குறோம். ஜாக் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கண்டினியூ பண்ணிடுங்க. வலா தஷ்தரு பிஆயாதி ஸமனன் கலீலன் வஇய்யாய ஃபத்தகூன் என்று சேர்ப்பதே சிறந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல லாம் அலிஃப் இருக்கு பாத்தீங்களா, லாம் அலிஃபை பொறுத்த வரைக்கும் சேர்த்து தான் ஓதணும், நிறுத்தக்கூடாது. ஒருவேளை நிறுத்திட்டீங்கன்னா எடுத்து ஓதணும். சரிங்களா? லாம் அலிஃப்ல நிறுத்தாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஸ்டாப், லானா டோன்ட்னு அர்த்தம். என்ன டோன்ட்னு சொல்றாங்க, டோன்ட் ஸ்டாப்னு சொல்றாங்க. ஓதுறது நல்லபடியா ஓதிட்டு போ, நிறுத்திடாத அப்படின்னு சொல்றாங்க. மாஷாஅல்லாஹ் பாருங்க, நீங்க மஜீதி குர்ஆன்லயும் பாக்குறீங்க, மதீனா குர்ஆன்லயும் பாக்குறீங்க. சோ இந்த மீம் லாம் அலிஃப்ங்கிற காமனானது மேக்சிமம் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒத்துதான் வரும். ஏன்னா இது வந்து நிறுத்தாதன்னு சொல்றாங்க, மீம்ல நிறுத்துன்னு சொல்றாங்க. மற்றபடி நிறுத்தலாம், நிறுத்தாமல் இருக்கலாம், நிறுத்துறது சிறந்தது அப்படிங்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் 2 குர்ஆனுடைய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில. இப்ப இங்க நிறுத்தாம ஓதுங்க. الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة. இப்ப நம்மளுக்கு மூச்சு பத்தலங்க இங்க நான் நிறுத்தினா, இப்ப நான் உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன் என்று சேர்த்து ஓதிக்கலாம். அப்ப நீங்க எங்க வேணா நிறுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சு பத்தாம நீ நிறுத்தக்கூடாதுன்னு நம்ம வந்து உங்களை வந்து பெரம்பூச்சுல நிக்க முடியாது, நிறுத்தாதெல்லாம். மூச்சு பத்தலான்னு நீங்க எங்க வேணா நிறுத்துவீங்க. நிறுத்திட்டு ப்ராப்பரான இடத்துல எடுத்து நிறுத்தினீங்கன்னா கண்டினியூ பண்ணுவீங்க. ஒரு லாம் அலிஃப்லயோ அல்லது ஒரு எந்த குறியீடுமே இல்லாத இடத்துல நீங்க நிறுத்தினீங்கன்னா எடுத்து ஓதுவீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க தொய்யீபின்ல நிறுத்திட்டீங்கன்னா அல் மலாயிகத்து தொய்யீபின் எடுத்து ஓதுவீங்க. யகூலுல நிறுத்தினீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா யகூல் ஒன்னே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஃபேலை பொறுத்த வரைக்கும் ஃபேலை கண்டினியூ பண்ணலாம், அல்லது முன்னாடில இருந்து நீங்க எடுத்து ஓதலாம். சரிங்களா? அதே மாதிரி அலைக்கும்ல ஒருவேளை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா யகூலுன சலாமுன் அலைக்கும் கண்டினியூ பண்ணணும். உதுகுலுல் ஜன்னல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உதுகுலுல் ஜன்னல் தான் எடுக்கணும். சரிங்களா? ஜன்னலை ஸ்டாப் பண்ணீங்கன்னா உதுகுலுல் ஜன்னத்துன்னு எடுக்கணும். அதுக்கான பிராக்டிஸ் தான் கொடுத்துருமே போன பாடத்துல, ஞாபகம் இருக்குல்ல? அலிஃப் லாம் இருந்தா ஃபத்தா கொடுப்பீங்க, அது அல்லாததாக தேர்ட் லெட்டர் பார்ப்பீங்க. அப்ப தேர்ட் லெட்டர் ஹால வந்து தம்மா இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன் என்று ஓதுவீர்கள். ஓவரால் நம்ம பார்த்தது என்ன? மீம்ல மஸ்ட் ஸ்டாப், சக்தா வஃபால் எல்லாம் நிறுத்துறது சிறந்ததுன்னு பார்த்தோம். அந்த 3 டாட்ஸ்ல வந்து எய்தர் ஒன்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. தாக்ஃப்ல வந்து நிறுத்துற சிறந்தது, கீழே உள்ளதெல்லாம் நிறுத்தாம ஓதுற சிறந்தது ஆப்ஷன் சொன்னோம். லாம் அலிஃப்ல டோன்ட் ஸ்டாப்னு சொன்னோம். இதுதான் நம்ம தெரிந்து கொண்ட விஷயம். குர்ஆனை ஓதும் பொழுது பொருள் சிதைவை ஏற்படுத்தி விடாமல், அதாவது பேசும்போது ஒருத்தங்க பொருத்தம் இல்லாம விவரம் இல்லாம வளர்ற மாதிரியோ அல்லது சேர்த்து பேச வேண்டியதை பிரிச்சு பேச வேண்டியதை சேர்த்து பேசணும். நம்ம முகம் சுழிப்போம்.
அந்த இது கூட தெரியாத ஆள் போல இவர் அப்படின்னு முகம் சிரிப்போம். நம்ம ஓதும் போது அல்லாஹ் ஒரு முகம் சிரிக்கும் அளவிற்கு அல்லாஹ் விரும்பாத அளவுக்கு இல்லாம அற்புதமான ஒரு பொருளோடு நம்ம ஓதணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த செஷன்ல பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம். எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 56வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் சூரத்துல் ஹஷ்ருடைய இறுதி வசனத்தை காரியோடு சேர்ந்து ஓத போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு குறிப்பு, மோட்டிவேஷனல் டிப்ஸ் நம்பர் 21. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணிக்கணக்கில் நின்று, அதுவும் இரவு நேரங்களில் கால் வீங்கும் அளவுக்கு நின்று என்ன செஞ்சிருக்காங்க? குர்ஆனை ஓதி தொழுதிருக்கிறாங்க. நீண்ட நேரம் நின்று தொழுதாங்கன்னா, நீண்ட நேரம் குர்ஆனை ஓதுறதுல அவங்க உள்ளம் லயித்திருந்தார்கள் பொருள். அந்த ஓதி அவங்களுக்கு ருக்குக்கு போறதுக்கு மனசு வரல. இன்னும் ஓதலாம் நாங்க விரும்பி ருசித்து ரசித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனால நீண்ட நேரம் தொழுதாங்க. அப்ப நமது முன்னோடியாக, முன்மாதிரியாக, நமது தலைவராக திகழக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வெளிக்காட்டணும்னா, அந்த அளவுக்கு நம்மளும் தொழுகையை நீண்ட நேரம் தொழுவது முயற்சி செய்யணும். நீண்ட நேரம் தொழுகிறோம், அது ஒர்த்தா இருக்கணுமே. அல்லாட ஓதுறது ஏதோ ஒரு வாயிலுக்கு வந்த மணியா ஓதிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது பொருத்தமானதா இருக்குமா? அப்போ ஒரு ரொம்ப நேரம் ஸ்பீச் கொடுக்க போறோம்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்பதான் அந்த ஸ்பீச் நல்லா இருக்கும், கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப அதை நிறைய வார்த்தைகளை சரி பண்ணி ப்ரிப்பேர் ஆகி ரிஹர்சல் பார்த்து அதுக்கப்புறம் கொடுக்குறோம். அல்லாட்ட நீண்ட நேரம் தொழுவ போறோம் அப்படின்னு சொன்னா அதை ஓதுறது, அல்லாட்ட பேச போறது தெளிவா பேசணும்ல, அதுக்கு தஜ்வீத் தேவை. அதை சரியான முறையில் ஓதணும். அதுக்கான பயிற்சியை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இந்த வசனத்தை நாம் மாஷா அல்லாஹ் இப்போது இதோடு சேர்ந்து நாம் பிராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒரு தடவை நம்ம சொல்லி பார்த்துக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இப்போ நம்ம காரி நம்மளுக்கு இன்னும் அற்புதமான முறையில் இதை ஓதி காட்ட போறாங்க. அதுக்கு தான் அவளோட காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் எங்க நிறுத்தினாலும் அவங்களை நிறுத்தி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது தடவை ஷேக்கோட சேர்ந்து நம்மளும் ஓடணும் குடுகுடுன்னு. ஓகே, هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. Again. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. كريسيا. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. ما شاء الله. நல்லா ஓதிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அல்லாஹ் போதுமானவன். நல்ல முறையில் பிராக்டிஸ் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். போதுமான அளவுக்கு நம்ம நேரம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றோம். சின்சியரா ஒரு டெடிகேஷனா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி செஞ்சிருந்தீங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்து நீங்க ஓத ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வரும். இல்ல ஒரு அட்டெம்ப்ட்ல வரலையா, 5 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த வீடியோ, திரும்ப ட்ரை பண்ணுங்க. செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்ல கூட நம்ம என்ன செய்யலாம், சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம். நேரம் எடுத்துக்குவோமே, ஒன்றும் தப்பு இல்லை. அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.